இந்த கதை ஒரு சாதாரண ஆளோட கதை கிடையாது. பிறப்பால் பிராமணனாக பிறந்து ஒரு மாபெரும் வீரனாகி அவரோட ஒரு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு சின்ன நிகழ்வுனால அவர் சத்திரிய குலத்தையே அழிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி உலகத்தையே 21 முறை சுற்றி வந்து சத்திரியர்களை மொத்தமாக அவர் வேரோட கருவறுத்தார். சத்திரியோட நிலத்தை எல்லாத்தையுமே கைப்பற்றி காசிப முனிவருக்கு தானமாகவும் கொடுத்தாரு. பின் காலத்தில் இந்த கோபத்தினால உலகத்தில் மிகப்பெரிய அழிவு மட்டும்தான் வரும், கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே நடக்காதுன்றது தெரிஞ்சு அவர் தவத்துக்கு போய் சாகாவரமும் பெற்றிருந்தார். அப்படி சாகாவரம் பெற்ற அந்த முனிவர் பிற்காலத்தில் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் ஆனார். அப்படிப்பட்ட முனிவரோட கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சந்திர குலத்தோட தோற்றம் எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அந்த சந்திர குலத்துக்கும் சூரிய குலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னொரு காலத்தில் புரூரவசு அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தார். அந்த மன்னனுக்கு ஊர்வசி மேலே ஒரு தீராத காதல் ஏற்பட்டுச்சு. இந்த காதலின் விளைவாக அவங்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தாங்க. இந்த 6 பிள்ளைகள் மூலிமா தான் சந்திர வம்சம் அப்படின்ற ஒரு வம்சமே உருவாச்சு. இந்த சந்திர வம்சத்திலே ரொம்ப பேர் போன ஒரு அரசன் தான் காதி அரசன் அப்படின்ற ஒரு மன்னன். அந்த காதிக்கு சத்தியவதி அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. இந்த சத்தியவதி ரொம்ப ரொம்ப அழகியாக இருந்தா. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அழகியை பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப சர்வ சாமுத்திரிக லட்சணங்களோட பிறந்த ஒரு பெண் குழந்தையாக இருந்தா. இந்த பெண் குழந்தைக்கு இந்த உலகத்தில் யாருமே நிகரான ஆளே கிடையாது. அப்படிங்கிறதுனால இவளுக்கு வரன் தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விண்ணுலகத்தில் தான் போய் தேடணும் அப்படின்னு அந்த காதி முடிவு பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் ரிஷிகன் அப்படின்ற ஒரு பிராமணன் வந்தான். அந்த பிராமணன் சத்தியவதியோட அழகை பற்றி ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்துருக்கவே முடியாது, அந்த பெண்ணை அடையிறவன் உலகத்திலே ரொம்ப பெரிய பாக்கியசாலி அப்படின்னு மக்கள் பேசுகிறத பார்த்த அந்த ரிஷிகனுக்கு சத்தியவதியை திருமணம் செஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசையும் வந்துச்சு. அந்த ஆசையின் விளைவாக ரிஷிகன் நேராக காதி மன்னன் கிட்ட போய், உங்களோட மகளை நான் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்றேன், சத்தியவதி எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க, நான் பிராமணன் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் கேட்குற எல்லா வரதட்சணையும் என்னால் கொடுக்க முடியும், அதனால் என்னை சத்தியவதிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி காதி மன்னன் கிட்ட போய் கேட்குறாங்க. ரிஷிகன் கேட்டதை பார்த்து காதி மன்னன் யோசிக்கிறார், என்னடா இது, நம்மளோட அழகான குழந்தைக்கு இந்த தேவலோகத்திலிருந்து மிகப்பெரிய அழகான ஒரு வீரனை தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம், ஆனால் இப்படி ஒரு பிராமணன் கேட்குறாரு, இவர் எப்படியாவது நம்ம தட்டி கழிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் அவரால் கொண்டு வர முடியாத ஒரு வரதட்சணை கேட்போம், அந்த வரதட்சணை அவர் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால இதை நம்ம தட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். அப்படி முடிவு பண்ண மன்னன் என்ன கேட்டார் அப்படின்னா, ரிஷிகனை பார்த்து, ரிஷிகா, என் மகளை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வரதட்சணை கொடுக்கணும். அந்த வரதட்சணை என்ன அப்படின்னா, பச்சை காது இருக்கிற ஒரு குதிரை இருக்கணும். அந்த குதிரைக்கு ஒரே ஒரு காது மட்டும்தான் பச்சையாக இருக்கணும், உடம்பு முழுக்க வெள்ளையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குதிரையை தான் நீ வரதட்சணையை கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குதிரை நீ கொண்டு வந்த அப்படின்னா என் மகளை நான் மனப்பூர்வமாக உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்கிறாரு. உடனே ரிஷிகன் அவ்வளோதானா, இதை நான் ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துருவேனே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக போகிறான். மன்னருக்கு ஒரே குழப்பம் அடையுது, என்னடா இது, இப்படிப்பட்ட குதிரை இந்த உலகத்தில் பிறக்கவே கிடையாது, அப்படிப்பட்ட குதிரையை ஈஸியாக கொண்டு வந்துருவேன்னு சொல்லி இவர் ரொம்ப சந்தோஷமாக போகிறானே, ஒருவேளை கொண்டு வந்துருவானோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. நேராக ரிஷிகன் அவர் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போனோடனே வருண பகவானை நோக்கி தீவிரமாக தவம் பண்ணுறாரு. இவரோட தவத்தை பார்த்த வருண பகவான் அவர் முன்னாடி காட்சியும் அளிக்கிறாரு. ரிஷிகரே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வருண பகவான்கிட்ட ரிஷிகர் கேட்குறாரு, எனக்கு ஒரு காது மட்டும் பச்சையாக இருக்கிற ஒரு வெள்ளை குதிரை வேணும், அது உடம்பு முழுக்க வெள்ளையாக இருக்கணும், ஆனால் ஒரே ஒரு காது மட்டும் பச்சையாக இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு குதிரையை நீங்கள் வரமாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. வருண பகவானை ஏன் இவர் இப்படி கேட்குறாரு, இவர்கிட்ட பல வரங்கள் நம்ம கிட்ட இருந்து கேட்டிருக்கலாமே, ஆனால் இப்படி ஒரு சிம்பிளான ஒரு வரத்தை கேட்குறாருன்னு சொல்லி அவர் கேட்ட மாதிரியே அவர் அந்த குதிரையும் கொடுத்துட்டு போகிறாரு. வருண பகவான் கொடுத்த குதிரையை கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரிஷிகன் அப்படின்ற முனிவர் காதி மன்னனோட அரண்மனைக்கு போகிறாரு. காதி மன்னன் அந்த குதிரையை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா இது, உலகத்தில் இப்படிப்பட்ட குதிரை பிறந்திருக்காதுன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா இவர் ரொம்ப எளிமையாக இவரோட தவ வலிமையால் அந்த குதிரையவே கூட்டிகிட்டு வந்துட்டாரே, கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு தவயோகியை நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பேரழிவு தான் கொண்டு போய் விடும், நம்மளோட மகளோட வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம மகளுக்கு இவர் தான் சரியான ஒரு வரனாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண மன்னர் சத்தியவதியை ரிஷிகன் அப்படின்ற முனிவருக்கு
கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் திருமணமாகி அவங்க காட்டுக்குள்ளே ஒரு ஆசிரமம் அமைச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, வருடங்கள் போகுது. சத்தியவதிக்கு ஒரு ஆசை ஏற்படுது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக வளர்க்கலாமே, நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கணவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த சமயத்தில் தான் மகாராணி, அதாவது சத்தியவதியோட அம்மா ரொம்ப வருத்தத்தோடு இருந்ததாக கேள்விப்பட்டிருக்காரு. ரிஷிகர் அந்த மகாராணிகிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்குறப்ப மகாராணி சொல்கிறாங்க, எனக்கும் என் கணவருக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ எங்கள் அரசாட்சிக்கு ஒரு வாரிசு கிடையாது, அதனால் எங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே ரிஷிகர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட தவ வலிமையால் நான் உங்களுக்கு ஒரு பிரசாதத்தை கொடுக்குறேன். அந்த பிரசாதத்தின் பலனாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தையை வச்சு இந்த அரசாட்சியை நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. மகாராணியோட மன சஞ்சலத்தை தீர்க்கறதுக்காக ரிஷிகர் அவர் ஆசிரமத்தில் அவர் தீவிரமான தவ வலிமையால் ஒரு பிரசாதத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த பிரசாதத்தின் மூலிமா மகாராணிக்கு ஒரு மகன் பிறப்பாங்க. அந்த மகன் மூலிமா அவங்க அரசாட்சி பண்ணுவாங்க, அவங்களோட மன சஞ்சலம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் சத்தியவதியும் எனக்கும் ஒரு குழந்தை வேணும், நமக்கு ஒரு வாரிசு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாத, மகாராணிக்கு நான் ஒரு பிரசாதம் தயார் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி உனக்கும் ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணுறேன். இது மூலிமா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், மகாராணிக்கும் ராஜாக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட சத்தியவதி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பரவாயில்ல, நம்மளோட கணவரான ரிஷிகர் மூலிமா நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நம்மளும் தாயாக போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க குதிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ரிஷிகர் 2 கிண்ணங்கள் எடுத்தார். ஒரு கிண்ணத்தில் ஒரு பால் சோறும், இன்னொரு கிண்ணத்தில் இன்னொரு விதமான ஒரு பால் சோறும் எடுத்தார். ஏன்னா மகாராணிக்கு பிறக்க போகிற குழந்தை ஒரு சத்திரிய வம்சத்தில் சத்திரிய தர்மத்தோடு பிறக்கிற குழந்தையாக இருக்கணும். ஆனால் நமக்கு பிறக்க போகிற குழந்தை ஒரு பிராமண வம்சத்தில் பிராமண தர்மத்தோட அடிப்படையில் பிறக்கிற ஒரு குழந்தையாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணார். அதனால் ஒரு கிண்ணத்தில் இருக்க பால் சோறுக்கு சத்திரிய மந்திரங்களை உருவேற்றிட்டு இருந்தார், இன்னொரு கிண்ணத்தில் இருக்க பால் சோறுக்கு பிராமண மந்திரங்களை சொல்லி உருவேற்றிட்டு இருந்தார். இந்த சத்திரிய மந்திரம் உள்ள பால் கிண்ணத்தை நம்ம மகாராணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை மிகப்பெரிய பேரரசனாக இருப்பான் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணார். சரின்னு சொல்லிட்டு இந்த 2 கிண்ணத்தையும் அவர் பூஜை அறையில் வச்சுட்டு, நான் குளிச்சுட்டு இந்த கிண்ணத்தை நான் 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தார். அந்த சமயத்தில் தான் இவர் குளிக்க போயிருந்தார். இந்த சமயத்தில் சத்தியவதிக்கு ஆர்வம் தாங்க முடியாமல், பரவாயில்ல, இந்த பிரசாதத்தை தான் இவர் தயார் பண்ணிட்டாரு, இது என்ன குழந்தை பிறக்கிறதுக்கான பிரசாதம் தானே, இதில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி அந்த 2 கிண்ணத்தில் இருக்கிற பால் சோறை அவங்க அம்மாவுக்கு ஒரு கிண்ணத்தை கொடுக்குறாங்க. அந்த கிண்ணம் தான் பிராமண மந்திரத்தால் உருவேற்றப்பட்ட ஒரு கிண்ணமாக இருந்துச்சு. சத்திரிய மந்திரத்தால் உருவேற்றப்பட்ட ஒரு கிண்ணத்தை சத்தியவதி எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் நதிக்கரையில் குளிக்க போனிருந்த ரிஷிகர் திரும்ப வராரு. திரும்ப வந்த உடனே சத்தியவதி சாப்பிட்டுட்டு இருந்த கிண்ணத்தை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறார். என்ன இது, இந்த கிண்ணத்தை நீ ஏன் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் சத்தியவதி சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் தானே குழந்தை வரத்துக்காக 2 கிண்ணத்தை செஞ்சு பிரசாதத்தை செஞ்சு வச்சுருந்தீங்க, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு கிண்ணத்தை என்னோட அம்மாவுக்கும் இன்னொரு கிண்ணத்தை நானும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் ரிஷிகர் சொல்கிறாரு, அடி முட்டாளே, ஒரு கிண்ணம் பிராமண தர்மத்துக்கு நிகரான ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிராமண மந்திரங்களை கொடுத்துருந்தேன், அந்த கிண்ணத்தை உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்ட, சத்திரிய தர்மத்தின் அடிப்படையாக பிறக்க போகிற குழந்தைக்கான கிண்ணத்தை நீ சாப்பிட்டுட்டு இருக்க, இப்படி மாறி இருக்கிறதுனால பிறக்க போகிற குழந்தையும் குணாதிசயங்கள் எல்லாமே மாறி இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு பிறக்க போகிற குழந்தை ஒரு மிகப்பெரிய முனிவராகவும், உனக்கு பிறக்க போகிற குழந்தை ஒரு மிகப்பெரிய சத்திரிய குணத்தோடையும் பிறக்கும். இது கண்டிப்பாக தற்செயலாக நடந்த ஒரு விஷயமா இருக்காது, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் தவத்துக்கும் கிளம்புறாரு. இப்படி தவத்துக்கு போன ரிஷிகருக்கு சில நாட்கள் கழித்து ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு ஜமதக்னி அப்படின்ற ஒரு பேரும் வைக்கிறாங்க. ரிஷிகரை போலவே ஜமதக்னி மிகப்பெரிய மகரிஷியாக தவங்கள் புரிஞ்சு அவர் பல விசித்திரமான வரங்களையும் பெற்றிருந்தார். கொஞ்ச நாளில் ஜமதக்னி முனிவருக்கு திருமண வயது வந்துடுது. அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணதுனால ஜமதக்னிக்கு ரேணுகை அப்படின்ற ஒரு அழகான பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஜமதக்னிக்கும் ரேணுகைக்கும் 6 குழந்தைகள் பிறக்குது. அதை கடைசியாக பிறந்த குழந்தை விஷ்ணு வம்சத்தில் இருக்காங்க. இவர் விஷ்ணுவோட பலத்தாலையும் விஷ்ணுவோட உருவத்தாலையும் அவரோட தேஜஸையும் பெற்றிருக்கிறதுனால இவருக்கு ராமன் அப்படின்ற பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணி ராமன்னு பேர் வச்சாங்க. பிற்காலத்தில் இந்த ராமனை தான் பரசுராமன் அப்படின்னு அழைக்கவும் செஞ்சாங்க.
இப்படி ஒரு பக்கம் பரசுராமர் பிறந்து ஜமதக்னி முனிவரோட வளர்ப்பில் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி சத்தியவதி பண்ண ஒரு சின்ன குழப்பத்தினால ரிஷிகருக்கு ஜமதக்னி அப்படின்ற ஒரு மகன் பிறந்தார். அவர் என்னதான் பிராமண வம்சத்தில் பிறந்திருந்தாலுமே அவர் குணாதிசயங்கள் எல்லாமே சத்திரியனை போல ரொம்ப வீரமாவோ தீரமாவோ இருந்துச்சு. அவருக்கு பரசுராமன் அப்படின்ற விஷ்ணு அவதாரமே பிறந்திருந்தாங்க. இந்த பரசுராமர் பிராமண வம்சத்தில் பிறந்தாலும் இவர் ஒரு சத்திரியனுக்கு நிகரான ஒரு வீரம் கொண்டவராக இருந்தார். இவரோட கோடாரியை வச்சு இவர் பல அற்புதங்களை பண்ணிட்டு இருந்தார். அப்படி பரசுராமோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா அடுத்த பார்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள்.